சார் ஒரு ரசிகன் நீங்கள் வந்து நம்மளை மட்டுமே நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்களும் நானும் அறிவுஜீவியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் மட்டும் தான் நான் பண்ணது சரின்றீங்க. இப்போ ஒட்டுமொத்த நான் உட்பட எல்லாருமே இது புரிஞ்சு இது எடுத்து செல்லப்பட்ட விதம் சார். இந்த கேள்வி தான் நான் சொல்கிறேன். ஒரு பிரபல வாரதில் நட்சத்திர பேட்டியில் இதுதான் வருது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஏன் அங்கெல்லாம் கேள்வி கேட்கல? ஏன் அவ்வளோ ஏன் நம்ம கூல் சுரேஷ் அந்த காம்பையரோட ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அன்னைக்கு யாரும் குரல் கொடுக்கல. அவரும் நடிகர் சங்கத்தில் தானே இருக்காரு. அன்னைக்கு யாரும் குரல் கொடுக்கல. இந்த பொண்ணுக்காக ஏன் இவ்வளோ குரல் கொடுக்குறாங்க? புரியுது. மாதிரி ஒரு யூடியூபரோ ஒரு பத்திரிகையாளரோ கேள்வி கேட்கும்போது தான் இது அந்த அளவுக்கு பேசு பொருளாக மாறுது. ஒரு சமூகத்தில் ஒரு முக்கிய தூணாக இருக்கிறவங்க இது மாதிரியான கேள்விகள் இது மாதிரி கேள்வி சரி. இவங்க நடிகை எங்கள் மரத்தை சுற்றி டூயட் பாடுறாங்க, ஹீரோயினை தூக்குறாங்க. என்ன இவங்கள்ட்ட நான் என்ன ட்ரம்ப்பை பற்றியும் பிரதமர் மோடியை பற்றியுமா கேள்வி கேட்கணும்? அந்த படத்துக்கு சம்மந்தமான கேள்வி தானே கேட்க முடியும். ஆமாம், இது எப்படி கேள்வி சார்? தூக்குனு சார் நீங்கள் இப்போ நான் அவங்க மேலே மோதிட்டேன், எவ்வளோ வேகத்தில் வந்து மோதணும்னு கேட்க மாட்டாங்களா? அதுதான் சார், அது வந்து தனிப்பட்ட தாக்குதலாக தான் பார்க்கப்படுகிறது. அது பார்க்கப்பட்டது இந்த பார்த்தவங்களோட தப்பு, என்னுடைய தப்பு இல்லை. இல்லைங்க, எதுக்கு அந்த பொண்ணு இல்லைங்க மன்னிப்பு கேட்கணும்? என்ன வந்து ஸ்டூபிட் இடியட்னதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அதான் அதுதான் அந்த காம்பேர் இருக்கார்ல, அவரும் அதான் கேட்குறாரு. மீடியாவில் இன்னமும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்களா? இன்னமும் நீங்கள் சினிமாவை மாற்றலையே. கிரைம் த்ரில்லர் படத்தில் எதுக்கு டூயட் நான் கேட்கலாம்ல? இல்லை சார், எதுக்கு தூக்கி சுற்றணும் சார்? எந்த கேள்வி கேட்கணும், எதை கேட்கக்கூடாது? இப்போ நீங்கள் ஏன் இந்த மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்கலாமா? இல்லை, நான் ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். அப்படி கேட்டால் அது தப்பு தானே? உங்களுக்கு தோன்றது தானே கேட்குறீங்க. ஒன்றும் உங்கள் நிறுவனத்துலேருந்து இப்படி கேளுங்கன்னு சொல்லி அனுப்பல. தாக்கத்தை ஏற்படுத்தினால தான் இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கோம் நானும் அந்த பொண்ணும். அது உங்களுக்கு தாக்கமா தெரியல சார். இது எடுத்துட்டு போன விதம் குறிப்பா நீங்க எடுத்துட்டு போன விதம் தான் இதுக்கு காரணம். என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதான் இது அது என்னன்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க ஏன் அப்படி எடுத்துட்டு போனீங்க? இல்ல, நீங்க பண்ணதை நாங்க சொல்லிருக்கோம். நீங்க பண்ணதே தவறுன்றதை நாங்க எடுத்து சொல்லிருக்கோம். நீங்க தவறுன்றீங்க. இது தவறே இல்ல. பல காலமா இந்த கேள்விகள் கேட்கப்பட்டு உடல் எடையை பத்தி மட்டும் இல்ல, எதை பத்தி உடல் சார்ந்த எதை பத்தி கேட்டாலுமே சார் ஒரு பிரஸ் மீட்ல ஒருத்தருக்கு ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது பிரச்சனை தான் சார். சார் ஹேட் ஆகுனது ஏன் தெரியுங்களா? அந்த அம்மா ஒபிசிட்டி பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. நேற்று பிரஸ் மீட்டில் அதான் சொன்னாங்க, என் உடம்பு பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு வந்து இது புரிய வந்தது.